ஹலோ, ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரைடே எடுத்த விலாக். எல்லாத்தையும் அனுப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு விலாக் எடுக்கிறதுக்கு 11 ஆகிடுச்சு. ஸோ வாங்க என்னோடய ஃப்ரைடே ரொட்டீனை பார்க்கலாம். கோதுமை வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. வெயிலே இல்லாமல் காய போடவும் இல்லை, அது பூச்சியே விழுந்துடும். ஸோ இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறேன். கழுவி காய வச்சு அரைச்செடுக்கணும். வெயில் இருந்தாலும் ஃபீல் பண்ணுறோம், இல்லைனாலும் கஷ்டந்தாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா காய போட்டு எடுக்கிறதுக்கு முடியாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த 2 நாளாகவே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால சரி இனி அந்த வேலைகளை எல்லாமே இந்த வாரம் ஃபுல்லாகவே செஞ்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்தளவு செய்ய போகிறேன்னு தெரியலைங்க. இன்றைக்கி தான் கோதுமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி கழுவி காய வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாளில் காய்ச்சி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சப்ப சப்பாத்தி பூரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்கெட் வாங்கி செய்கிறது அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அது யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. முதல்ல எல்லாம் அம்மாவும் இதே மாதிரி தான் எல்லாமே கழுவி காய வச்சு வீட்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அப்போல்லாம் அம்மாக்கிட்ட கூட சொல்லிட்டு இருப்பேன், ஏம்மா இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க, கம்முன்னு பாக்கெட்லேயே எல்லாம் விற்கிதில்ல, வாங்கிட வேண்டியதானேன்ட்டு. இல்லைம்மா, வீட்டில் செஞ்சால் தான் ருசியும் நல்லாயிருக்கும், சுத்தமாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஏஜ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணுற மாதிரி அந்தளவு மைண்ட் செட் ஆகிடுச்சு. குவாலிட்டி, குவான்டிட்டி, அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஒவ்வொன்றும் நம்ம ஆராய்ஞ்சு செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் மனசு திருப்தி ஆகுது. இதில் எனக்கு என்ன டவுட்டுன்னா, நமக்கு வயசாக ஆக இந்த மாதிரி மாற்றம் நமக்கு வந்துடுமா? எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணணும், சுத்தமாக அப்படி குவாலிட்டி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு, இல்லை நம்மளோட கால சூழ்நிலை இப்போ அப்படி நம்மளை மாற்றிருக்கா என்னன்னு தெரியலைங்க. சரி, எதுவாக இருந்தாலும் நல்லது தானே வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுங்கிறது. இதில் நமக்கு என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை, கம்பு, சோளம் எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி மசாலா பொருட்கள், ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி பழக்கிட்டோமா, சில நேரங்களில் முடியாத சூழ்நிலையில் நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா அதை ஒத்துக்கவே முடியாது அவங்களால. இதனால தான் வயிறு எரியுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நமக்கு வேலையும் கொஞ்சம் சில நேரங்களில் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறப்போ நம்ம பழக்கினது தப்போ அப்படின்னு கூட சில நேரம் நினைக்க தோணும். இருந்தாலும் நம்மளும் பழகிட்டோம்ல அதே பழக்கத்தை. ஓகேங்க, சரி, இதை முடிச்சுட்டு இனி அடுத்த வேலை பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. யாருக்காக லன்ச் ரெடி பண்ணுறேன்னு நினைப்பீங்க. பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவளுக்கு சூடாக கொஞ்சம் லன்ச் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் அவளுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சுடு சாதத்தோடு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. எப்போவும் சாப்பிட்றத விட ஒரு கையாவது அதிகமாக தான் சாப்பிடுவீங்க. ஸோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறதுங்களா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆறுறதுக்குள்ளே சாதத்தை வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வச்சுட்டு அப்படியே பொண்ணு கூட பேசிக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தேன். டேஸ் எப்பவும் போல் நார்மலாக போயிட்டு இருந்தால் கூட தெரியாதுங்க. இந்த இடையில லீவ் விட்டு பிள்ளைங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை இப்படியும் மாற்றிக்கிறாங்க அப்படியும் மாற்றிக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா வர்றாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், கிளம்புறாங்க அப்படின்னா அப்படியே டல் அடிச்சிடும். ஸோ மறுபடியும் அதிலேருந்து வர்றதுக்கு 2 நாள் இப்படியே ஆனாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அவங்களோட ஃப்யூச்சரையும் பார்த்து தானே ஆகணும். முதல்ல எல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் லீவ் விட்டாங்க அப்படின்னா ஊருக்கு அப்படின்லாம் போவோம் இல்லைங்களா, பெரியம்மா ஊர், சித்தப்பா வீடு அப்படி இப்படின்ட்டு போவோம். இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அது இதுன்ட்டு நிறைய கமிட்மெண்ட்டோடு ஓடிட்டுருக்காங்க சின்ன வயசுலேயே. ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்ப பார்த்தா நம்ம லைஃப்பெல்லாம் நம்ம எவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா மேபி இது ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் லைஃப்பை ஒரு ஹாப்பியாக வாழ்கிறது அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ மேபி ஃபஸ்ட்டாக செகண்டாக இருக்கும் நான் படிக்கிறப்போ. அது இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் அந்த விஷயம் இப்போ லாஸ்ட்டாக தீபாவளி அப்போ கூட நாங்கள் இதை பேசினோம். என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் என்னை கன்னத்தில் கிள்ளி வச்சுட்டான். ஸோ அதை வீட்டில் சொல்கிறப்போ எங்கள் அப்பா கூட போய் கேட்க போகல. ஆனால் எங்கள் பெரியப்பா போய் மிஸ் கூட சண்டையே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, பிள்ளைகள்லாம் கிள்ளிட்டு விளையாடுறப்போ இவ்வளோ காயமாயிருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ நினைக்கிறப்போ பெரியம்மாவோ பெரியப்பாவோ கூட இல்லைனாலும்
அந்த மெமரிஸ் உண்மையாகவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. நமக்காக நம்ம பெரியப்பா போய் அவ்வளோ சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ. இந்த தீபாவளி டைமில் கூட அண்ணன் வந்திருந்தப்போ நானும் அண்ணாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி போய் பெரியப்பா உனக்காக சண்டை போட்டார் அப்படின்ட்டு. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கா அப்படின்னா, சாக்ரிஃபைஸ்னு இல்லை, ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னாலே கொஷின் மார்க் தான் இல்லைங்களா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ஸு பயங்கர அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இவங்களோட அறிவெல்லாம் நமக்கு இப்போ கூட கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனாலுமே நம்ம வாழ்ந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பிள்ளைங்க வாழ்கிறாங்களா, மைண்ட் ரிலாக்ஸ்டாக வாழ்கிறாங்களா அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா. உறவுகள்னா, நட்புகள்னா, விளையாட்டுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் போகிறாங்களே தவிர இதெல்லாமே கிடைக்கிறதில்ல. ஸோ இதுவுமே குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தி தரணும் இல்லையா. நல்ல திருப்தியாக 2 பேரும் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு 4-5 செடி வாங்கியிருந்தேங்க. சரி அதை தான் பாட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கூட நினைப்பீங்க இந்த பிளான்ஸு பாட் இல்லாமல் வீடியோவே இல்லையா அப்படின்ட்டு. இருந்தாலும் செடிகள் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அதையும் வீடியோவாக எடுத்தாச்சு. செடியெல்லாம் வச்சுட்டு டைம் கொஞ்சம் ஃப்ரீ இருந்துச்சு. பொண்ணும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ புக் எடுத்து படிக்கலான்னு தாங்க பார்த்தேன், தூங்கிடுவேன். ஸோ அதனால் செல் எடுத்தால் இருக்கிற தூக்கமும் போயிடும் இல்லையா. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மழை ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. நியூ இயர் வந்துகிட்டே இருக்குது, பொங்கல் வரப்போகுது. நீங்கள்லாம் என்ன பர்ச்சேஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா, இல்லை பர்ச்சேஸ் பண்ணியாச்சா, பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் என்ன எடுக்கிறதுன்னு தான் தெரியல. பர்ச்சேஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாதுங்க இந்த தடவை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டைமிங் முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். மதியம் வச்சுருந்த அந்த காரக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சுங்க, அது கூடவே கொஞ்சம் சட்னி ஆச்சு, தோசை ஊற்றியாச்சு. அவ்வளோதான், நைட் டின்னர் சிம்பிளாக முடிச்சாச்சு. பசங்க 2 பேர்த்துக்குமே பெருசாக லீவ் இல்லை, ஒர்க் ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் இல்லைன்னா அப்புறம் எங்கெங்க பெருசாக எந்த ஐடியாவுமே இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நியூ இயர் வந்துட்டாலே கண்டிப்பாக ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரில் என்ன மைனஸாக செஞ்சோமோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதை தான் நான் பார்ப்பேன். அந்த பிஹேவியரை இந்த தடவை கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி எது ப்ளஸ்ஸாக இருந்துச்சோ அதை இன்னுமே நம்ம அதிகம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், தேடி தேடி போய் பெரிய பெரிய ஹெல்ப்பையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சிம்பிளாக முகத்தை கூட காட்டாமல் இருப்பாங்க. நம்ம அந்தளவு பெரிய ஹெல்ப் பண்ண முடியலைனாலும் நம்மளால் எந்தளவு முடியுமோ அதை மந்த்லி கரெக்டாக செஞ்சிடணும், இதுக்குன்னு அமௌண்ட்டு எடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். இப்போவும் செஞ்சிட்ருக்கோம், இருந்தாலும் மந்த்லி செய்யணும் அப்படிங்கிறது பிளானில் இருக்குங்க. ஸோ கடவுள் அதுக்கு கண்டிப்பாக வழிவகுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படியே வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.